வாங்க நண்பர்களே, கோல்ட் பாஸார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். கடந்த ஒரு வாரத்தோட முடிவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 24 தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் 2000, 22 தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் 1800 அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இதே வேளையில் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிஞ்சிருக்கு. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிராம் 126 ரூபாய் அப்படிங்கிற சரிவோட முடிஞ்சிருக்கு. இதே வேளையில் 1 கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,26,000 காணப்படுது. 1,29,000 காணப்பட்டது. இப்போ 1,26,000 காணப்படுது. மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,27,000 1,21,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலையானது இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை. 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 9,993 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் நீடிக்குது. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம 24 கேரட்டோட 8 கிராமோட விலையை பார்க்கலாம். 79,944 ரூபாயாக காணப்படுது. இது நம்மளுக்கு 1,920 ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படவில்லை. மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக 80,000 குறைந்தபட்சமாக 75,900 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே வேலை 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 9,160 ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் மீண்டும் காணப்படுது. அதே போல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அடுத்து 22 தங்கத்தோட விலை எந்த விலையில் இருக்குது, எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் தொடர் சரிவின் மூலமாக 8 கிராம் சவரன் 73,280 ரூபாயாக காணப்படவில்லை. இதுவும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா 1,760 ரூபாய் ஆல்மோஸ்ட் 1,800 ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படவில்லை. மேற்கொண்டு இது 8 கிராம் நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 73,500 குறைந்தபட்சமாக 69,000 இல்லை 70,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. அதே போல் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்தது கடந்த வாரத்தோட முதல் பகுதியில். அதற்கு மாற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரலாறு காணாத சரிவுகளை பிற்பகுதியில் செஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்ததுனால மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $50 பக்கமாக கடந்த வாரத்தில் சரிஞ்சு காணப்பட்டது. மேலும் அது சரிய வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா $30-40 ஒரு அவுன்ஸுக்கு, சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் $100-120 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க.